தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பல பேரோட அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நீங்க ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனா ஃபாரின் எம்பிபிஎஸ் வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவா நீங்க பார்த்துட்டு படிச்சுட்டு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து நீங்க சூஸ் பண்றது தான் வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நீங்க எந்த கன்சல்டன்ட் கிட்ட அட்மிஷன் பண்ணாலும் சரி, எந்த ஏஜென்ட் மூலமா அட்மிஷன் பண்ணாலும் சரி, நம்மளோட நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்த நார்ம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க போகக்கூடிய கண்ட்ரி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷன் பண்றது மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நம்மளோட நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, நாங்க கொடுத்துருக்கக்கூடிய நார்ம்ஸ்ல ஏதாவது ஒரு நார்ம்ஸ் வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்தாலும் திரும்ப இந்தியா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டோம், உங்களை இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸோ நீங்க எந்த கண்ட்ரில போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும், எந்த கன்சல்டன்ட் மூலமா அட்மிஷன்ஸ் வந்து பண்ற மாதிரி இருந்தாலும், எந்த ஏஜென்ட் மூலமா நீங்க அட்மிஷன் பண்ற மாதிரி இருந்தாலும், அந்த கண்ட்ரில நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய நார்ம்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷன் பண்ணுங்க. நீங்க நம்மளோட நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வந்து போனீங்க அப்படின்னா 2021ல நம்மளோட என்எம்சி ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டிராஃப்ட் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி தெளிவா படிங்க. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுங்க. நம்மளோட என்எம்சி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம், ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம், ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க எந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு.